கம்பன் புகழ்பாடி கன்னித் தமிழ் வளர்க்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் கம்பன் அடிசூடிய பழனியப்பனின் கனிவான வணக்கங்கள். அத்தோடு உங்களுக்கு கம்பன் அன்பர்களுக்கும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஆர்வலர்களுக்கும் காரைக்குடி கம்பன் கழகத்தின் இந்த காணொளி காட்சியை விடாது கேட்டுக்கொண்டு வந்து இன்புறுகின்ற அன்பர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கிறிஸ்மஸ் தினம் அல்லவா? நாங்கள் கிறிஸ்மஸுக்கு என்ன செய்வார்கள்? கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்று சொல்வார்கள். கிறிஸ்மஸுக்கு முன்னாலிருந்தே ஒவ்வொருவரும் அவர்களுடைய உறவினர், வேண்டியவர்கள், நண்பர்களுக்கு பரிசளிப்பார்கள். அதுக்கு பேர் கிறிஸ்மஸ் கிஃப்ட் என்று சொல்வார்கள். அப்படி உங்களுக்கு நாங்கள் 7 மாதமாக ஒரு பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்டை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உங்களிடத்திலேயே உங்கள் உள்ளங்களுக்குள்ளேயே கிறிஸ்மஸ் கிஃப்டை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் உலகம் முழுவதும். அதனாலே முதலில் உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்களை, மனமார்ந்த வாழ்த்துக்களை ஏற்றருளுங்கள். இது என்ன புதிதாக கம்பன் கழகம் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுகிறதே என்று பார்க்கிறீர்களா? இன்றைக்கு நாம் கிறிஸ்துவ கம்பனை பார்க்க போகிறோம். அதென்னையா கிறிஸ்துவ கம்பன்? அப்படி ஒரு கம்பன் இருக்கிறானா? பார்ப்போம். அதையும் பார்க்கத்தானே போகிறோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி, 19ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்ப பகுதியிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அந்த சமய சம்பந்தமான ஒரு பரீட்சை நடந்தது. அந்த மாணவர்களுக்கு, அந்த மாணாக்கர்கள் அந்த பரீட்சையிலே அந்த எதை பற்றி எழுத வேண்டும் என்றால், சமயம் அல்லவா, அவர்களுக்கு கிறிஸ்துவ சமயத்திலே இயேசு பிரான் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிய அற்புதத்தை பற்றி எழுத வேண்டும் என்பதற்கு கால அளவு 2 மணி நேரம் என்று கொடுத்தார்கள். அந்த வகுப்பறையில் இருந்தவர்கள் எல்லோரும் விறுவிறுவென்று எழுதத் தொடங்கினார்கள். சிலர் பக்கம் பக்கமாக எழுதினார்கள், 2, 3 என்று. ஒரே ஒரு மாணாக்கர் மட்டும் ஒன்றுமே எழுதாமல் இப்படி மோட்டு வலையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த சூப்பர்வைசர் நேரம் முடியப் போகிறது என்பதனாலே இன்னும் 5 மணித்துளிகள் கூட இல்லையே என்று அந்த மாணவனை போய், அப்பா நீ ஒன்றுமே எழுதாமல் வெற்றுத்தாளாக வைத்திருக்கிறாயே, என்னப்பா, இல்லாவிட்டால் நான் எழுதி கொண்டு போய்விட்டால் உனக்கு மதிப்பெண் போய்விடும், உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான்? பேனாவை திறந்தான். ஒரே ஒரு வரி எழுதினான். ஒரு வரி தான் எழுதினான். The water met its master and blushed. உலக புகழ்பெற்ற ஒரு வரி கவிதை இதுவரைக்கும் இதுதான். எப்படி? The water met its master and blushed. தண்ணீர் தன்னுடைய நாதனை கண்டதும் நாணி சிவந்தது. இதான் தமிழ். blushed என்றால் நாணி சிவத்தல், முகம் சிவத்தல். இதை நம்ம ஊர் பேராசிரியர் ஆசிரா என்று அழைக்கப்படுகிற சீனிவாசராகவன் ரொம்ப அழகாக தமிழில் பண்ணார். கன்னி தன் நாதனை கண்டாள், முகம் நாணி சிவந்தாள் என்று 7 சொல்ல சொன்னார். இன்னும் அதை சுருக்கமாக ரொம்ப கவிதை நயத்தோட கவியரசர் கண்ணதாசன் பண்ணார். காதலனை கண்டாள், கன்னி முகம் சிவந்தாள். எப்படி? காதலனை கண்டாள், கன்னி முகம் சிவந்தாள். அந்த பியூர் வாட்டர், நிறமற்ற தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. எல்லாரும் அந்த கதையை எழுதினார்கள். அது எந்த கல்யாணத்தில் நடந்தது, அது எப்படி நடந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் அன்னை மரியாளோடு போகிறார். அதுதான் இயேசு பெருமானுடைய முதல் அற்புதம் அவர் நிகழ்த்தியது. அப்பொழுது அங்கே திராட்சை ரசம், வைன் தீர்ந்து விட்டது. மரியாள் சொல்கிறாள், தம்பி இங்கே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதே, என்ன செய்யும்? ஒன்றும் பதறாதீர்கள். அப்பொழுதெல்லாம் பெரிய ஜாடியிலே வைப்பார்கள். அது ஒரு 5 கேலன் 6 கேலன் பிடிக்கிற ஜாடியிலே தண்ணீரை கொண்டு வர சொல்லுங்கள் அந்த வேலையாட்களை என்றார். தண்ணீரை கொண்டு வந்ததும் அருகில் போனார். போய்விட்டு அந்த வேலையாட்கள், இப்பொழுது பரிமாறுங்கள் எல்லோருக்கும் என்றார். இந்த கொண்டு வந்த வேலையாட்கள் தான், தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம், திராட்சை ரசம் அல்லவா நாம் இப்பொழுது பருக கொடுக்க வேண்டும் என்று பார்த்தார்களாம். இல்லை, நீங்கள் கொடுங்கள் என்றார்களாம். அப்பொழுது அவர்கள் உள்ளே அந்த கிளாஸை பிடித்து உள்ளே மோக்கிற பொழுது அந்த திராட்சை ரசமாக அந்த தண்ணீர் மாறி இருந்தது. இதைத்தான் காதலனை கண்டாள், கன்னி முகம் சிவந்தாள். இதைத்தான் எழுதினார் அவர் ஆங்கிலத்திலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே. The water met its master and blushed. அதே ஆங்கிலத்தில் பின்னால் ஒரு கவிஞர் எழுதினா, The maiden saw the Lord and blushed.
அதை வைத்துக்கொண்டு தான் நம்முடைய ஆசிரியர் அவர்களும் கண்ணதாசன் அவர்களும் தமிழிலே மிக அழகாக சுருக்கமாக எழுதினார்கள். இந்த ஒருவரி கவிதை உலக பிரசித்தம். இதை எழுதினவர் யாருங்கிறதா ரொம்ப முக்கியம். லார்ட் பைரன். அவர் ஒரு அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி. அவர் கவிதைக்கும் அரசியலுக்கும் பேர் போனவர். இஸ் அ போயட் அண்ட் பொலிட்டீஷியன். அவர் எழுதுதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறந்த ஒருவரி கவிதை. சரி, இந்த ஒருவரி கவிதையை ஏன் இப்பொழுது உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன் என்றால், இதனாலே இதே மாதிரி ஆங்கிலத்திலே படிக்க வேண்டும் என்று ஈர்க்கப்பட்டவர் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தமிழ் தொண்டர் தொகையிலே கம்பன் அடிப்பொடி குருநாதர் சா கணேசன் அவர்கள் எழுதிய சேசு புகழ் இசை கிருஷ்ணபிள்ளைக்கும் அடியேன். எப்படி 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 பழனியப்பன் வாய் தவறி சொல்கிறான் என்று பார்க்கிறீர்களா? சேசு புகழ் இசை இயேசுவினுடைய புகழை சொல்லுகிற கிருஷ்ணபிள்ளையா? இயேசுவினுடைய புகழை ஒரு கிறிஸ்துவன் அல்லவா சொல்லுவார் மிக அழகாக. இவர் என்ன கிருஷ்ணபிள்ளை என்று யாரோ ஒரு இந்து பெயரை சொல்கிறானே என்று. அவர் பெயரே கிருஷ்ணபிள்ளை தான். ஆனால் பின்னாலே அவரை ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை என்று அறியப்பெற்றார். அவர் கிறிஸ்துவ மதத்தின்பால் ஈர்க்கப்பெற்று ஹென்ரி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அதுதான் அந்த சுருக்கம் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை. அப்படி அவர் எழுதிய காவியம்தான் ரட்சண்ய யாத்திரிகம் என்று உலக புகழ் பெற்றது. அந்த காவியத்தினாலேயே அவருக்கு கிறிஸ்துவ கம்பன் என்று பெயர் சூட்டப்பெற்றது. கம்பராமாயணம் 10,000 பாடல் என்றால் இவர் 3666 பாடல்கள் எழுதினார். அந்த காப்பியத்திலே அது கம்பராமாயணம் மாதிரியே 5 காண்டம் 6 காண்டம், இவர் 5 காண்டங்களாக பருவம் என்று சொல்லி அவர் எழுதினார். ஆதி பருவம், குமார பருவம் என்று இப்படி எழுதினார். இது எப்படி தூண்டப்பட்டு எழுதினார் என்றால், ஜான் பன்யன் என்கிறவர் எழுதிய த பில்கிரிமேஜ் ப்ராக்ரஸ், த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஆங்கில நூல். அந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் புனித பயணியின் முன்னேற்றம் என்று சொல்லப்படும். அந்த புனித பயணியின் முன்னேற்றத்தை தழுவி எழுதப்பட்ட தழுவல் நூல் என்று சொல்லுவார்கள். ஆனால் தழுவல் இல்லை. எப்படி வால்மீகியினுடைய வழிநூல் கம்பன் என்று சொல்லுகிறவர்களா கம்பனை படித்தால் வாயடைத்து போகிறார்களோ, அப்படி இந்த புனித பயணத்தை தழுவல் நூல் என்று சொல்லவே முடியாது. அது ஒரிஜினலாக இரட்சணிய யாத்திரிகத்தை படிக்கிறவர்கள், இதுவரைக்கும் படிக்காதவர்கள் தயவு கூர்ந்து படியுங்கள். 2 பாட்டாவது படித்து பாருங்கள். அதை அந்த அந்த கிறிஸ்துவ சொற்கள் அங்கங்கே ஆத்ம விசாரம் என்றெல்லாம் வருகிற சொற்கள் இல்லாவிட்டால் இது கம்பன் எழுதியது, அல்லது இது திருஞான சம்பந்தர் எழுதியது, அல்லது இது அப்பர் எழுதியது, இல்லை சேக்கிழார் எழுதியது என்றுதான் சொல்வார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த ஈர்க்கப்பெற்று அதிலேயே அது மாதிரி செய்ய வேண்டும் என்று நினைத்தார். இதில் என்ன வேடிக்கை, நான் கேட்டனே கிருஷ்ணபிள்ளை சேசு புகழ் பாடுவாரா என்று. கிருஷ்ணபிள்ளைக்கு முதல் குருவே அவருடைய தந்தை சங்கரநாராயணர் தான். எதை சொல்லிக் கொடுத்தார்? இயேசுவை பற்றியா? இல்லை இல்லை. அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் என்ன தெரியுமா? இவர் கற்றதெல்லாம் என்ன தெரியுமா? முதலில் கற்றதே திருவரங்க கலம்பகமும் திருவாய்மொழியும். அதோடு சங்கரநாராயண பிள்ளை கம்பன் சொற்பொழிவுக்கு போகிற பொழுதெல்லாம் இவரையும் உடனழைத்து கொண்டு போவார். கம்பராமாயண பாடல்கள்லாம் 14 வயதிலேயே கிருஷ்ணபிள்ளைக்கு மனப்பாடமாகிவிட்டது. அந்த அளவிற்கு அவருக்கு திருவரங்க கலம்பகம், திருவாய்மொழி, தேவாரம், திருவாசகம், கம்பன் இவற்றெல்லாம் பயிற்சி பெற்றார். அதை இன்னும் விரிவுபடுத்தி கொள்ள தந்தைக்கு பிறகு திருப்பார்கடல் நாதன் என்று ஒரு குருவிடம் அவரிடமும் கற்றார். அந்த குருவிடம் கற்ற பிறகு தமிழாசிரியர் பணி ஆற்ற வேண்டும் என்று அங்கே இவர் பிறந்தது பாளையங்கோட்டைக்கு பக்கத்தில் ரெட்டியார்பட்டி. பரம வைஷ்ணவர். 2 தோளிலும் திருச்சின்னம், வைணவ திருச்சின்னம், சங்கு சக்கரம் பொறிக்க பெற்றவர். அவர் வேலைக்கு முயன்ற பொழுது சாயர்புரம் என்று பக்கத்தில் ஒன்று, அந்த சாயர்புரம் திருமன்ற பயிற்சி கல்லூரி, அது போப்பையர் ஆரம்பித்தது. போப்பையர் அவர் யார்? ஜியு போப்பைத்தான் போப்பையர் என்று சொல்லுவார்கள் இலக்கிய உலகில். அந்த போப் அவர்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே ஓய்விற்காக லண்டன் சென்ற பிறகு அங்கே இருந்த கால்டுவெல் என்ற அறிஞர், அவரும் ஒப்பிலக்கண பேரறிஞர், அவர் அந்த பள்ளிக்கு தமிழாசிரியர் வேண்டும் என்று விண்ணப்பிக்க சொன்ன போது வந்தவர்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பெற்றவர், கால்டுவெல்லாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரியவர் தான் கிருஷ்ணபிள்ளை. இந்த கிருஷ்ணபிள்ளை அப்பொழுது திருநெல்வேலியினுடைய நிலவரம் நான் சொல்லுவது, இவர் பிறந்தது 1827 பிறந்தார். அந்த காலகட்டத்திலே கால்டுவெல், போப் போன்றவர்கள் வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்துவ மத பிரச்சாரத்திற்காகவும் கிறிஸ்துவர்களாக மதமாற்றத்திற்காகவும்
எல்லாம் மிஷன் ஹைஸ்கூல் சாயர்புரத்தில். அந்த பள்ளியிலே தான் இவர் சேர்ந்தார். அங்கே இவருக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் ஹெக்ஸ்டக்கிள். அந்த ஹெக்ஸ்டக்கிள் இவரிடம் தமிழ் பயில வேண்டும் என்று இவருடைய வித்வத்தை வைத்து ஆர்வப்பட்டார். இவர் சேர்ந்ததோ கிறிஸ்துவ பள்ளி. இவர் படித்ததோ அவ்வளவும் கிறிஸ்துவம் தவிர அத்தனையும் சைவமும் வைணவமும். திருச்சின்னம் தன் திருச்சின்னம் பொறிக்க பெற்ற பெருமைக்குரிய வைணவர். அப்படி இருந்தவர் அதிலே ஈடுபட முன்னால் என்ன ஆயிற்றென்றால் அந்த வைணவ நெறியிலேயே கிறிஸ்துவ மதத்தை எதிர்த்தார். ஏனென்றால் அந்த திருநெல்வேலி பகுதியிலே, பாளையங்கோட்டை பகுதியிலே அப்பொழுது மதமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. கிறிஸ்துவ மதத்திற்கு மாறுபவர்களெல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று அவரும் அவருடன் படித்தவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த இளம் வயதிலே புரட்சி செய்து அவர்கள் ஒரு முறை அவர்கள் சிறையிலேயே அடைக்கப்பட்டார்கள் என்று ஒரு குறிப்பும் உண்டு அவருடைய வரலாறிலே. அப்படி இருந்தவர் இந்த சாயர்புரம் கிறிஸ்துவ பள்ளியிலே சேர்ந்த பிறகு அவருக்கு அந்த கிறிஸ்துவ மதத்தின்பால் ஒரு ஈடுபாடு தானாக உண்டாக ஆரம்பித்தது. அவர் இந்த ஹெக்ஸ்டக்கிள் என்ற தலைமை ஆசிரியருக்கு பாடம் எடுக்க போக அந்த கிறிஸ்துவ ஊடுருவலெல்லாம் மறைந்து போய் அவருக்கு தன்னையே ஒரு கிறிஸ்துவனாக மாற்றிக்கொள்கிற அளவிற்கு கிறிஸ்துவத்தின் மேல் ஒரு ஈடுபாடு வந்தது. ஆனால் அவருடைய குடும்பம் எதிர்த்தார்கள். மனைவி, மக்கள், உற்றார், உறவினர்லாம் இவர் இந்த வைஷ்ணவ அனுஷ்டானங்கள் தினம் செய்ய வேண்டும், காலையில் மாலையில் அதெல்லாம் செய்யறதில்லை. இவர் அதனால் என்ன பண்ணார், அந்த ஈர்க்க பெற்றதுனால ராத்திரியிலே ஜபம் பண்ணுவார். இந்த ராத்திரியிலே இயேசுநாமத்தை ஜபம் பண்ணுவதை கவனித்து இவர்கள் ஏதோ பண்ணுகிறார் என்று விசாரிக்க போய் அவர்கள் எதிர்த்தவுடன் இவர் இங்கு இருந்தால் ஆபத்து என்று சென்னைக்கு நான் வேலை தேடி போகிறேன் என்று சென்னைக்கு போய்விட்டார். அங்கு போய் இவருக்கு ஒரு பாதிரியார் உதவ அவர் தன்னுடைய பத்திரிகைக்காக ஒரு உதவியாசிரியரை தேடிக்கொண்டிருந்தவர் இவருடைய தமிழறிவை கேட்டு இவரை அங்கே நியமித்ததோடு மாநில கல்லூரியிலே இவரை தனக்கு உதவி தமிழாசிரியராகவும் நியமித்துக் கொண்டார். அங்கேதான் பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. மாநில கல்லூரியிலே உவேசா போன்ற பேரறிஞர்களாக இருந்த இடம். அங்கே போய் இவர் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு அந்த கிறிஸ்துவ மதத்தின் பால் ஈர்க்கப்பெற்று அந்த தலைவருடைய மனைவிக்கும் தமிழ் கற்பிக்க ஆரம்பித்து அவர் 1858 இன்றைக்கு நாம் எல்லாம் சொல்லுகிறோமே சென்ட் தாமஸ் சர்ச் என்று, அந்த சாந்தோம் சர்ச், அது அந்த சென்ட் தாமஸ் தோமையப்பர் மயிலாப்பூர் தேவாலயத்திலே தன்னை ஞான ஸ்நானம் செய்து கொண்டார். அதாவது திருமுழுக்கிட்டு கொண்டார். இயேசுபிரானே திருமுழுக்கு கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. இந்த ஞான ஸ்நானம் என்றால் என்ன? முதல்ல ஞானம் என்றால் என்ன? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மட்டும் சொல்லிக்கிறார்கள் ஞான ஸ்நானம் என்று. நாமும் ஞான ஸ்நானம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஞானம் என்பது என்ன? கல்வி. அவன் நிறைய படித்தவன் ஞானம் ஆன்றா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, கல்வி என்பது எஜுகேஷன், நாலெட்ஜ், அவ்வளவுதான். நாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கல்வி, கற்பிக்கப்படுகிற கல்வி எல்லாம் நாலெட்ஜ், நமக்கு தகவல்களை சேகரித்து வைக்கிறோம். அப்போ அவன் என்ன சொல்லலாம்? அறிவுன்னு சொல்லலாமோ? அறிவு என்பது என்ன? இன்னும் கொஞ்சம் சிந்திக்கிறது, அது கொஞ்சம் நுட்பம், இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோமே, அதான் அறிவு. கல்வி, அறிவு. அப்போ ரெண்டும் இல்லை என்றால் ஞானம் என்ன ஐயா? உங்களுக்கு தமிழில் சொல்கிறத விட அது ஆங்கிலத்தில் சொல்கிறேன் பாருங்கள். நாலெட்ஜிலிருந்து இன்டலெக்சுவலிருந்து இது விஸ்டம் என்று சொல்வார்கள். ஞானம் என்பது அந்த நிலையிலேயே நிற்று, எது வந்தாலும் எதிர்த்து நின்றாலும் அவருடைய நிலையிலே மாறுபாடு இருக்காது. அப்படி ஞானம் பெற வேண்டும், ஈர்க்கப்பெற்று ஞானம் பெற வேண்டும் என்பதனாலே திருமுழுக்காட்டி, ரொம்ப பழைய காலத்திலே நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அவர்களை திருமுழுக்காட்டி ஞான ஸ்நானம், அதற்கு பிறகு அவர்களை சேர்த்து கொள்வார்கள் திருச்சபையிலே. அப்புறம் அது பிறகு படிப்படியாக மறைந்து இப்பொழுது திருச்சபைகளிலே பிறந்த குழந்தைக்கும் ஞான ஸ்நானம் செய்கிற பொழுது தண்ணீரை தெளிப்பார்கள். இப்படி தெளித்து அவர்களுக்கு அந்த அப்பத்தை வாயிலை ஊட்டுவார்கள். அதுதான் ஞான ஸ்நானம். ஏனென்றால் அதிலிருந்து மாறக்கூடாது. அவர் இறை பணிக்காக அந்த ஞானம் அடைந்து விட்டார், அதிலேயே நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அர்த்தம். அப்படி தன்னை ஞான ஸ்நானம் யாருக்கும் சொல்லாமல் இந்த பள்ளியினுடைய மாநில கல்லூரியின் உதவியோடு அவர் செய்து கொண்டார். அதற்கு பிறகு வீட்டிற்கு தெரிய வந்ததும் நிர்பந்தத்தினாலே இவர் திருநெல்வேலிக்கு திரும்ப வர வேண்டி வந்து இவருடைய மனைவி கோபித்து கொண்டு 1.5 வருஷம் இவரை விட்டு போய்விட்டார். குழந்தைகளை 3 குழந்தை அவருக்கு. அப்போ 2 பையன் 2 பெண் 1 பையன், இதை விட்டு போய்விட்டார். அப்புறம் அவருடைய தம்பி முத்தையா பிள்ளை, அவர் ஏற்கனவே கிறிஸ்துவனாக தன்னை மதமாற்றி கொண்டு விட்டார். அங்கேயே திருநெல்வேலி பாளையங்கோட்டையிலே அவர் வீட்டிற்கு போய் இந்த குழந்தைகளை
பார்த்து மனைவிக்கு சொல்லி 1.5 வருஷம் கழித்து மனைவி வந்து அவரையும் திருப்ப அந்த குடும்பமே கிறிஸ்துவ குடும்பமாக மாறிவிட்டது. கிறிஸ்துவின்பால் அவர் ஈர்க்கப் பெற்றார். தன்னை மறந்து அவர் படித்த திருவாய்மொழி, தேவாரம், திருவாசகம் இவ்வளவையும் விட்டுவிட்டு அவர் தன்னை ஒரு உண்மையான கிறிஸ்துவ விசுவாசியாக மாற்றிக்கொண்டார்கள் அந்த குடும்பத்தினர். அப்படி அவர் வந்து அதனாலே அந்த கிறிஸ்துவின் பால் ஈர்க்கப்பெற்றதனாலும் இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்ற ஜான் பனியனுடைய நூலை படித்ததனாலும் ஈர்க்கப்பெற்று ஒரு கிறிஸ்துவரை பற்றிய ஒரு கதை, அதாவது ரட்சண்ய யாத்திரிகம் என்று உலக புகழ் பெற்ற அந்த காவியம். அந்த காவியம் ரட்சண்யம் என்றால் மீட்பு, யாத்திரிகம் என்றால் பயணம், மீட்புக்கான பயணம். ஒரு உயிர், அந்த கதாநாயகனின் பெயர் ஆன்மீகன் என்றும் சொல்லுவார்கள், கிறிஸ்டியன் என்றும் சொல்லுவார்கள். அவன் பயணப்படுகிறான். அவன் இப்படித்தான் உற்றார் உறவினர், இவருடைய கதைதான் கிட்டத்தட்ட அந்த உற்றார் உறவினர்லாம் எதிர்க்கிறார்கள். அவன் அதை மீறி தன்னுடைய நண்பனோடு, அவன் பேர் நல்ல பேர் மென்னெஞ்சன், அவனை கூட்டிக் கொண்டு போகிறார். அவன் அவநம்பிக்கை சேற்றில் ரொம்ப பேர் இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் தியானம் பண்ண போகிறேன், நான் இதை கற்றுக்கொள்ள போகிறேன், 2 நாள் போவோம், 3ஆவது நாள் என்னப்பா இது அப்படின்னு விட்டு விடுவார். அந்த அவநம்பிக்கை வந்துவிடும், இதில் போய் என்ன சாதிக்க போகிறோம் என்று. அப்படி அவநம்பிக்கையில் இந்த மென்னெஞ்சன் திரும்பி விடுகிறார். அதற்கு பிறகு அவன் போய் நிதானம், இப்படி பல தடைகள் அவனுக்கு, சாத்தான் எப்படி பல தடைகளை உண்டாக்கினாரோ அப்படி பல தடைகள் அவருக்கு வந்தது. இதையெல்லாம் மீறி அவர் கடைசியிலே மீட்பு, ஆன்மீக ரட்சணம் பெறுகின்றார் என்பதுதான் கதை. அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் எதுக்கு இதை சொன்னேன், இவருடைய வாழ்க்கையே கிட்டத்தட்ட அது மாதிரி. இவருடைய ஆளுமைகள், இவருடைய காலத்தில் இருந்த ஆளுமைகள் வேதநாயகம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை. இவர் சாயர்புரத்தில் இருந்தாரே, அதுக்கு பிறகு திருநெல்வேலிக்கு வந்தார். அதுக்கு பிறகு அது சிஎம்சி கல்லூரி, அதில் இருந்தார். அதற்கு பிறகு திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரிக்கு போனார். அங்கே தான் இவருக்கு நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனுடைய நட்பு கிடைத்தது. அப்பொழுதே இவர் என்ன தொடங்கினார், தன்னுடைய அந்த கிறிஸ்துவ ஈடுபாட்டினாலே கிறிஸ்துவை பற்றி எழுத வேண்டும் என்று வீட்டிலே ஓய்வு நேரத்திலே எழுதத் தொடங்கினார். கிட்டத்தட்ட அந்த காவியம் 13 ஆண்டுகள் எழுதியிருக்கிறார். அந்த 78லிருந்து 91 வரைக்கும் இந்த அப்பப்போ எழுதி அதை என்ன பண்ணார், பாளையங்கோட்டையிலிருந்து நற்போதகம் என்று ஒரு இதழ் வந்தது. அந்த இதழுக்கு அனுப்பி அதில் தொடராக வெளிவந்தது. ஒரு காவியம் தொடராக வெளிவந்து காவியமாக உலக பிரசித்தமானது இந்த ரட்சணி யாத்திரை ஒன்று தான். இல்லைன்னா காவியம் என்று காவியமாகவே எழுதுவார்கள். இவர் அப்படி எழுதலை. அப்பப்போ ஓய்வு கிடைக்கிற பொழுதெல்லாம் எழுதி அது அந்த மாத இதழிலே நற்போதகத்திலே 13 ஆண்டுகள் தொடர்ந்து வந்து அதன் பிறகு அதை வைத்துக்கொண்டு இவர் என்ன செய்வது என்று தெரியாத போது சிலர் சொன்னார்கள், இதை நூலாக்கலாம், இதை படித்த கிறிஸ்துவ நண்பர்கள் அருமையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இவர் கைச்செலவு செலவழித்து அதை பண்ணுவதற்கு இவருக்கு வசதி இல்லை. அப்பொழுது இவருக்கு கிடைத்த ஒரு நண்பர் இந்த நம்முடைய மனோன்மணியம் சுந்தரனார். அவர் இதை படித்து பார்த்துவிட்டு இதை நிச்சயமாக நீ நூலாக்க வேண்டும் என்று சொன்னதும் அப்பொழுது இவருக்கு ஒரு துரையினுடைய நட்பு கிடைத்து கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டி, கிறிஸ்துவ இலக்கிய சங்கம் என்று சொல்கிறோமே, அதனுடைய துரை அவருக்கு எழுதி அவர் இதை அச்சிட வேண்டும் என்றதும் அவர் முதலிலே அச்சிட்டு வெளியிட்டார் 1894. அப்படி வந்தது தான் ரட்சண்ய யாத்திரிகம். அதற்கு பிறகு நிறைய நூல் எழுதினார். எல்லாமே ரட்சண்யத்தை வைத்து வரும். எல்லாம் ரட்சண்ய தேவாரம், அதாவது என்ன தேவாரம் என்று சொல்லி அவர் 5 நூல் எழுதினார். ரட்சண்ய சர்வ நிர்ணயம், அப்படி அந்த 5 நூல்களும் ரட்சண்ய சமய நிர்ணயம், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய குரல், ரட்சண்ய தேவாரம். அது இந்த தேவார ரட்சண்யத்தில் அவருடைய இந்த ரட்சண்ய யாத்திரிகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நடுவே ஒவ்வொரு பாடத்தினுடைய முடிவில் 10லிருந்து 14 பாடலையே தேவாரத்தில் என்ன பண் பாடப்பெற்றதோ அதே ராகங்கள், அதாவது காந்தாரம், தக்கராகம், பழம்பஞ்சுரம், இன்னும் உங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிந்த அப்பருடைய திருத்தாண்டகம், இதில் எல்லாம் பாடினார். அதனால தான் அது தேவாரம் என்று பெயரிட்டார். அந்த 10 பாட்டிலிருந்து 14 பாட்டு அந்த முடிவிலே வரும். இந்த ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள், இதை பார்த்ததுமே நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். பத்தனாய் பாடேன், சுத்தனாய் ஒழுகேன், பகலெல்லாம் பாவமே பழகி எத்தனாய் கழித்தேன், இன்றுடேன் நாளை இலேன் என்னவும் படுவேன், பித்தனேற்கு உனது பேரளவு அல்லார் பிழைக்குமாறில்லையே, அதனையே அத்தனே அடியேனின் சரணடைந்தேன், அஞ்சேலென்று அடைக்கலம் அருளே. இந்த 14 பாட்டு கடைசி அடி அஞ்சேலென்று அடைக்கலம் அருளே, அஞ்சேலென்று அடைக்கலம் அருளே என்று இப்படி வந்ததுதான் அது.
அந்த தேவார பாடல்களுக்கு இணையாக பழைய தேவார பண்களிலேயே இவர் அதில் பயின்றவர். காந்தாரம், பழம்பஞ்சுரம், தக்கராகம், இந்தளம் இதில் எல்லாம் பயின்றவர். அந்த ராகங்களிலேயே இந்த தேவார பண்களை அமைத்தார். அப்படி அவர் சொன்னி அந்த பாடல்கள் கூட நீங்கள் இந்த தேவாரம் மட்டுமில்லை, இரட்சணிய யாத்திரிகத்திலே கூட ஒரு அடியை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் யோசிப்பீர்கள். சிந்திக்க நெஞ்சடியேன் சென்னி இறைஞ்ச, சிந்திக்க நெஞ்சு அடியேன் சென்னி இறைஞ்ச கரங்கள் வந்திக்க. புரியுதா? அதாவது சிந்திப்பதற்கு என்னுடைய நெஞ்சம், இறைஞ்சுவதற்கு வணங்குவதற்கு என்னுடைய தலை, கரங்கள் வணங்குவதற்கு கரங்கள் வந்திக்க எஞ்ஞான்றும் வாழ்த்துகவாய். யார ஞாபகம் வருது உங்களுக்கு தெரியுதா? வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்ந்த தலைவனை தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. அப்பர் பெருமான் பாடுகிற திருக்குறுந்தொகை அற்புதமான, அப்படியே அதுக்கு அடியொற்றி வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தந்ததை பற்றி சிந்திக்க நெஞ்சு அடியேன் சின்ன இறைஞ்ச கரங்கள் வந்திக்க எஞ்ஞான்றும் வாழ்த்துக வாய். ஆனால் பின் 2 அடி மாற்றிட்டார். புந்திக்குள் விற்றிருக்கும் ஜேசு விரை மலர் பூஞ்சேவடிக்கே, புந்திக்குள் விற்றிருக்கும் ஜேசு விரை மலர் பூஞ்செவடிக்கே ஆற்றுக மெய் அன்பின் பணி. இங்கதான் அவர் தன்னுடைய கிறித்துவத்தை அந்த தேவாரத்திலே இயேசு பெருமானை கொண்டு வந்து இணைக்கிறார். இப்படி அவர் எவ்வளவோ புரட்சிகளை எல்லாம் செய்தார். அதனாலே தான் அவர் பெரிய கவிஞராக, அதனாலே தான் கிறிஸ்துவ கவிஞர் என்ற பெயர் பெற்றும் மீட்பு கவிஞர் என்றும் பெயர் பெற்றார். இல்லாவிட்டால் 13 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு இதழிலே எழுதியது ஒரு உலக புகழ்பெற்ற காவியமாக ஆகியிருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நான் தேவாரத்தை மட்டும் சொல்லலை உங்களுக்கு, அப்புறம் மட்டும் கம்பனை சொல்லுகிறேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வெய்யோ நொடி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ விளையாடோடும் விளையானோடும் போனான். யார் போனா? மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ. எப்படி போனவன் யாரு? மையோ மர கதமோ மறி கடலோ மழை முகிலோ. ஐயோ இவன் வடிவென்பதோர் அழிய அழகுடையான். கம்பன் பாடுறான் இல்லையா? கானகத்திற்குள்ளே தம்பியோடும் சீதையோடும் போகிற பொழுது அப்படியே இவர் பாடுறார் பாருங்க. வானோ மகிதலமோ சுடர் மதியோ, வானோ மகிதலமோ சுடர் மதியோ, வயங்குளிர்வான் மீனோ விரிகடலோ மழை முகிலோ. அவர் மறிகடலோனார், இவர் விரிகடலோன்ட்டார். மழை முகிலோ அப்படியே போட்டார். மீனோ விரிகடலோ மழை முகிலோ, ஒரு விதியில் ஆனா நெறி அமைத்தாக்கிய அகிலாண்ட அச்சுதன். அச்சுதன் சொல் எங்க தெரியுதா? அச்சுதா ஆனந்தா. புரியுதா? அச்சுதா ஆனந்தா அமரர் ஏரே, நம்மாழ்வார் வாக்கு. அந்த அச்சுதன் ஓர் ஊனாடிய திருமேனி கொண்டு உதித்தார் உலகு ஒப்ப. மறுபடியும் சொல்றேன், இப்ப இன்னொருத்தர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவார். அகிலாண்ட அச்சுதன் ஓர் ஊனாடிய திருமேனி. சொற்கள்லாம் எப்படி வந்து விழுது பாருங்க. ஊன் ஆடிய திருமேனியா? இந்த ஊனுக்குள்ள இந்த திருமேனி என்ன? அவர் இறைவன் இல்லையா? ஊனாடிய திருமேனி கொண்டு உதித்தார் உலகு ஒப்ப. கச்சியப்ப சிவாச்சாரியா ஞாபகத்துக்கு வழியா கந்த புராணத்திலே ஒரு முருகன் வந்தாம் உதித்தனன் உலகு உய்ய என்று சொல்வார். கச்சியப்ப எப்படி பாடுவார்? ஒரு முருகன் வந்து உதிக்கிறானா? எப்படி உதிக்கிறான்? ஒரு முருகன் வந்தாம் உதித்தனன் உலகு உய்ய. இங்க இயேசு எப்படி உதித்தார்? ஊனாடிய திருமேனி கொண்டு உதித்தார் உலகு ஒப்ப. அது அப்படியே போடுது. அவருடைய அந்த இலக்கிய பயிற்சி, தேவார பயிற்சி, கந்தபுராண பயிற்சி, எந்த தமிழ் இலக்கிய தமிழினாலே ஈர்க்கப்பட்டவர். அந்த சொற்கள் பூரா அவருக்குள்ள இருக்கு. அந்த சொல்லை தூக்கி கொண்டு வந்து இந்த காவியத்தில் போடுகிறார். காவியத்தை காப்பி அடிக்கவில்லை. இந்த காவியத்தில் இருக்கிற சொற்கள் எல்லாம் பழம் இலக்கியங்களிலே, புகழ்பெற்ற இலக்கியங்களிலே பயிலப்பெற்ற கையாளப்பெற்ற சொற்கள். நம்முடைய நெஞ்சு அதை படித்தாலே தெரிஞ்சு போயிடும். வாழ்த்த வாயுங்கிற மாதிரி சொன்னோடனே தெரிஞ்சு போயிடும். அது மாதிரி வெய்யோ நொழி மையோ மரகதமோ மாதிரி வானோ மகிதலமோ சுடர் மகிழியோ வாங்குளிர்வான் மீனோ விரிகடலோ மழை முகிலோ. அப்படி ஒவ்வொன்றும் அப்படி. இன்னொன்று சொல்றேன் பாருங்க. முதல் பாட்டே கம்பன் என்ன பண்ணா? உலகம் யாவையும் தாமுழவாக்கலும் அப்படித்தானே தொடங்கினான். உலகம் யாவையும் தொடங்கினவன். இவர் என்ன தொடங்குறார் தெரியுமா? தன்னுடைய இரட்சணிய ஆத்திரியத்தை கம்பன்பால் இருக்கப்பட்டவர் இல்லையா? அதனால்தான் கிறிஸ்துவ கம்பன் அவருக்கு பேர். உலகம் யாவும் எப்படி? உலகம் யாவும் புறந்தருள் உன்னதர். இவரும் பேர் சொல்லல. அவர் எப்படி தலைவர்னாரோ, உலகம் யாவும் புறந்தருள் உன்னதர் அழகில் சோதி அருட்கடல். இப்ப யாருக்கு ஞாபகம் வருது அவங்களுக்கு? சேக்கிடார் பெருமான். அவர் என்ன சொன்னாரு?
அப்படியே அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் இல்லையா, உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் கொண்டு போடுறார். அதை சொல்ல அலகில் சோதி அருட்கடல் ஆரணத்து இலகு மெய்த்திரி ஏகர் பதத்துணை குலவி என் நெஞ்சு இடம் குடிகொண்டவே. நெஞ்சிடம் குடிகொண்டது அப்படியே ஆழ்வார் இடம் குடிகொண்டது. இதுல என்ன, இந்த மெய்த்திரி ஏகர் என்பது கூட தலைவருடைய பெயர் இல்லை, ரொம்ப பேருக்கு தெரியாது. கிறிஸ்துவர்களுக்கு தெரியும். என்னன்னா 3 பேர் அவர்களுக்கு, பிதா சுதன் தூய ஆவி. பிதாவினுடைய பிதா சுதன் ஸ்பிரித்து சாந்தனுடைய நாமத்தினாலே ஆமன் என்று சொல்வார்கள். அப்படி இந்த 3 பேர் தான் அவர்களுக்கு, தந்தை மகன் தூய ஆவி. இந்த 3 திரி ஏகம், 3 பேரும் ஒருவராக இருப்பது கடவுள். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏகன் அநேகன் இறைவன் அடி கூட அவர் ஒரு கடவுளை தான் சொல்றார். அதைத்தான் இவர் போடுறார். திரியேகர் பதத்துணை குலவி என் நெஞ்சு இடங்கொண்டதுவே குடி கொண்டதுவே. இப்போ அப்படியே அப்புறம் திருக்குறள் எடுத்துங்க. திருக்குறள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. இதான திருக்குறள். அப்படியே கொண்டு வரார் பாருங்க. அன்பிலர் தமக்குரியர் அன்புடையார் ஆக்க என்றும் உரியர் பிறர்க்கு என்னும் உரை, திருக்குறள் என்னும் உரை எம்மான் தம் புடை அறாது எவரில் சான்று படுமாயினும் முன்பு மிலை மூடு உலகின் பின்பு மிலைமாதோ. இதுக்கு முன்னாலேயும் ஒருத்தர் பறக்கலை, இதுக்கு பின்னாலேயும் ஒருத்தலை என்பையும் பிறர்க்கு உரியவர் ஆக்கியவர் என்னுடைய இயேசு பெருமான் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு குறளை ரொம்ப அப்படியே கொண்டு வர்றார். செய்தக்க அல்ல செயற்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். இது உங்களுக்கு தெரியும். இது அப்படியே போடுறார். செய்ய அல்ல செயற்கெடும் செய்வான் செய்யாமைதானும் கெடும் தேர்கையன வையத்து நல் நீதி வகுக்குமால் என்று இயேசுபிரான் வகுத்ததாக சொல்லுவார். இப்படி ஒவ்வொன்றும் அந்த இலக்கிய பயிற்சியினாலே அவர் அப்படியே அதை உள்ள கொண்டு வந்து போடுகிறார். இன்னும் ஒரு கடைசியில் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். நான் ரொம்ப பாட்டுகள்லாம் சொல்லலை, 2 பாட்டு தான் சொல்லணும்னு நினச்சேன். அதில் ஒரு பாட்டு அவர் தன்னுடைய காவிய நோக்கம் சொல்லுகிறார். முதல்ல அந்த காவியம் வந்த காலத்திலே சிற்றின்ப இலக்கியங்கள் நிறைய இருந்தது. அந்த காலகட்டம் அப்படி. அதனாலே தன்னுடைய முதல் நோக்கமாக கம்பன் சொன்னான் இல்லையா, பற்றர் சொன்னவும் பிற்றர் பேதையர் சொன்னவும் பன்னற் பெருகுவோ என்று. அப்படி வெற்று நேர போக்காய் புகழ் வினோதமும் என்று, வெறும் பொழுதுபோக்குறதுக்காக வினோதமா புதுசா எதை சொல்லணும்னு நான் இதை எழுதலை. ஏன்னா அது வரைக்கும் கிறிஸ்துவ யாரும் காவியம் பாடலை. வெற்று நேர போக்காய் புகழ் வினோதமும் அன்று புத்தராவிடம் பொதிந்த செப்பன கவி புனைந்து சிற்றின்பத் திறம் திருத்திய காதையும் அன்று. செம்புக்குள்ள பாம்பு விஷத்தை வச்சு செம்பில் வேற இதை கொடுத்த மாதிரி ஆகாரத்தை நான் அப்படி சிற்றின்பத்தை உள்ள வைத்து இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அப்படி நான் சிற்றின்ப திறம் திருத்திய காதையும் என்று. பின்ன என்ன, அதைத்தான் சொல்றார் கடைசி அடியிலே. மற்றது ஆத்தும ரட்சனை வழங்குமோர் மருந்தாம். மற்றது ஆத்மா, அதான் அந்த ஒரு வார்த்தை கிறிஸ்துவ வார்த்தை. ஆத்தும ரட்சனை, மீட்பு. ரட்சனை என்றால் மீட்பு, ஆன்மாவை மீட்பது, உயிரை மீட்பது, உயிர் மீட்சி. அதை வழங்குமோர் மருந்தாம். இப்போ உங்களுக்கு யார் ஞாபகம் வருது? மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி நினைவு வருதா? தேவாரம், அப்பருடைய தேவாரம். புளிருக்கு வெளுவுல பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை என்று தொடங்குகிற தேவாரம். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை. அப்படியே கொண்டு வர்றாரு பாருங்க. ஆத்தும ரட்சனை வழங்குமோர் மருந்தாம், மருந்துடா அவனுடைய நாமம். அப்படி சொல்லுகிறார். இந்த ஒரு பாட்டு நான் நீங்கள்லாம் இதுக்கு மேல ஒன்று சொல்லுகிறேன். இலக்கியத்தில் அவர் சொன்ன சொற்கள் நான் சொன்னேன்ல, என்ன எங்க இருந்தெல்லாம் கொண்டு வந்தார்னு. அப்படி ஒரு இலக்கிய பயிற்சி அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இயேசு சிலுவையை தூக்கி கொண்டு செருசலம் நகரிலே நடந்து தன்னுடைய அந்த சுமையை தாங்க முடியாமல் நடந்து போகிறார். அவரை சிலுவையிலே அறையப் போகிறார்கள். அந்த சிலுவையும் அவரே தாங்கி கொண்டு போகிறார். அதை பாடுகிறார் பாருங்கள். தன்னறிய திருமேனி சதை பூண்டு சொல்லுகிற பொழுது அந்த இறக்கம் அப்படியே வரும் பாருங்க. அதை நீங்கள் அனுபவிச்சு பாடணும். சும்மா படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும். எப்படி? தன்னறிய திருமேனி சதைப்புண்டல காயங்கள், அந்த வெயிட்டை தூக்குறதுனால பாரத்தை தவிப்பு எய்தி பன்னறிய பலபாடு படும்போதும். அங்கதான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இவர் வர்றார் கிருஷ்ணபிள்ளை.
பெருங்கவிஞன், மகாகவி, மகா ரிஷி என்று கூட சொல்வார்கள். என்ன சொல்றாரு? பரிந்து எந்தாய் இன்னதென அறிகின்றார் தாம் செய்வது இவர் மன்னியும் என்று கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். என்ன சொன்னார் இயேசுபிரான்? இதை தூக்கி கொண்டு போகிற பொழுது கூட இவர்கள் என்னை அழைத்து செல்கிறார்களே, இந்த யூத வீரர்கள், இவர்கள் என்ன செய்வதென்று அவர்கள் அறியார்கள், அதனாலே என்னை சிலுவையிலே அறப்போகின்றார். இயேசுபிரான் சொன்ன ஒரு திருவார்த்தை கிருஷ்ணபிள்ளையினுடைய மனதை ரொம்ப ஈர்த்தது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தெரியும் இல்லையா? இந்த தட்டுங்கள் திறக்கப்படுறது அப்படியே கொண்டு வந்தார் கிருஷ்ணபிள்ளை. ஏழைகாள் நின்று தட்டுமின் நீங்கிடும் நில் கதவு. அவர் சொல்ல வெறுமன தட்டுங்கள்னு சொல்ல, இந்த கவிஞர் இல்லையா, நின்று தட்டுமின் ஏழைகாள் நின்று தட்டிட்டு கிடைக்கலையேன்னு போயிடக்கூடாது. நின்று தட்டு, நில்லுங்கள், தட்டு, நின்று தட்டுமின், தட்டிக்கொண்டே இருங்கள். நீங்கள் ஒரு மனப்பூர்வமாக தட்டினால், மனமொழி மெய்களாலே வந்து இறைவன் திருவடியை நினைத்து தட்டினால் நின்று தட்டுமின் நீங்கிடும் நீள்கதவு. அந்த கதவு தானாகவே கதவே நீங்கிடும், கதவு திறக்கப்படும்னார் அவரு. இவர் தட்டுமின், நின்று தட்டுமின் நீங்கிடும் நீள் கதவு, கதவே நீங்கிவிடும் என்றார். ஏன்னா இல்லைன்னா இதை சொல்ல முடியாது. இந்த கிருஷ்ணபிள்ளை எப்படி சொல்றார் பாருங்க. அந்த இலக்கிய பயிற்சி, அவர் அந்த சிலுவை சுமந்து போகிற பொழுது எனக்கு முதல்ல திருநெல்வேலிக்காரர், என்னுடைய தமிழ் துறை தலைவராக அழகப்பா கல்லூரியிலே இருந்து பெருமதிப்பிற்குரிய முத்து சிவனார் இதை எனக்குள்ளே ஏற்றினார். இன்னொருவர் அவரை மாதிரியே ரெட்டியார், அவர் மாதிரியே பரம வைணவர், நாமம் தரிக்காமல் வெளியிலே வரமாட்டார், கல்விக்கடல் ராமராஜன். 2 பேரும் உருகக்கூடிய ஒரு பாட்டு. கை அயர்ந்து சிலுவை தூக்கின்னு போறார். கை அயர்ந்து வாய் புலர்ந்து கண் இருண்டு காது அடைத்து, இதுக்கு மேல என்னையா இருக்கும்? கை அயர்ந்து வாய் புலர்ந்து கண் இருண்டு காது அடைத்து வெய்ய சிலுவை சுமந்தலசி மெய் வருந்தி தூய திருவடிகள் சோர்ந்து நடை தள்ளாடி. எவ்வளவு துயரம் பாருங்கள். கை அயர்ந்து வாய் புலர்ந்து கண் இருண்டு காதடைத்து வெய்ய சிலுவை சுமந்தலசி மெய் வருந்தி துய்ய திருவடிகள் சோர்ந்து நடை தள்ளாடி ஐயன் மறுகூடு வரக்கண்டார் அணிநகரார். அந்த நகரத்தில் போகிறவர்கள் அப்படி அழுதாரலாம். இது இன்னும் எனக்கு சொல்லிக் கொடுத்த தேசிகனாரோ ராமராஜன் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள். வெய்ய சிலுவை சுமந்தலசி வீதி வழியே சென்றார் என்பார் முத்துசிவன். வெய்ய சிலுவையை சுமந்து கொண்டு வீதி வழியே செல்கிறார். இது எவ்வளவு கடினம். அந்த சொற்கள்லாம் வந்து விழுது பாருங்க. இதெல்லாம் அப்படியே தேவார பயிற்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றதென அருகிலார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். எதிரியை மன்னிக்க வேண்டும், பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே என்றாரே பாரதியார். அப்படி பகைவனுக்கும் அருள வேண்டும், இவர் மன்னியுங்கள் என்கிறார். பிதாவே இவர்களை மன்னியுங்கள், என இவர்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாது, அதனால இவர்களை தண்டிக்காதீர்கள், இவர்களுக்கு மன்னிப்பு வழங்குங்கள் என்று கேட்கிறார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்கள். இப்போ இன்னொருத்தர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவார். என்று கனிவாய் மன்னிக்கிறது, பகைவனை மன்னிக்கிற சொல்றவன் எப்படி இருக்கணும்? கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல். எங்க ஞாபகத்துக்கு வந்து தெரிஞ்சார் செக்கிடார். புனித கந்தனையவர் தம் வாய்ந்திருந்து அழுது அருளினார் பார் சேர்க்கிறார். திருஞான சம்பந்தர் புறம்போது வேதநறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க ஊத பரம்பரை பொரிய அவர் வாய் அழுதாரே, அதை அப்படி அழுததை புனித கந்தனையவர் தம் வாய் திறந்து அழுது அருளினார். அழுதது அருள். அது மாதிரி இவர் மன்னியுங்கள் என்று சொன்ன வாய் மலர்ந்தது. எப்படி இருக்கான் நம்ம அருள் வள்ளல். இந்த மன்னிக்கிற குணம் இருக்க, இது யாருக்கு ஐயா வரும்? அது இயேசுபிரானுக்கு இருந்தது என்று சொல்கிறார். இது எங்கிருந்து வந்தது? கம்பன் சொன்னதை அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த கதை ரொம்ப பேருக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லுகிறேன். ராமபிரானிடத்திலே வீடனை சேர்த்துக் கொள்வதா வேண்டாமா என்று ஒரு பெரிய சர்ச்சை. அவருடைய உதவியாளர்களாக அனுமன், சுக்ரீவன் எல்லாரும் இருக்கிறார்கள், சாம்பவான் எல்லாம். ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை சொன்னபோது ராமன் ஒரே முடிவாக சொல்லிட்டார். யார் என்னிடத்திலே சரணம் என்று வருகிறார்களோ, அடைக்கலம் என்று வருகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஏனென்றால் என்னுடைய சீதை அலறிய பொழுது, ராவணன் தூக்கி கொண்டு போகிற பொழுது தெய்வ மரணம் எய்தினாரே சடாயு வந்து போரிட்டு அவரை இல்லையா, அப்போ அடைக்கலம் என்று கேட்ட சீதைக்காக என்னுடைய தந்தை சடாயு இந்த உலகத்தில் காப்பியத்தில் தசரதன் புதல்வராக வேள்வினாலே பிறந்த ராமன் தசரதனுக்கு கொள்ளி வைக்கிற ஜடாயுவுக்கு தான் கொள்ளி வைத்தார்.
அப்படி இல்லையா என்று கேட்கிறார். அதுக்கப்புறம் ஒன்று ராமன் ஒரு கதை சொல்கிறான், இது நம்ம பேருக்கு தெரியும். விறகிடை வெந்தி மூட்டிய பாடுற பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு பெற்றுயர்ந்த வார்த்தை வேதத்தின் விழிமிதன்றோ. 2 ஜோடி பறவைகள் மரத்தில் உட்கார்ந்துருந்தது. இந்த வேடன் என்ன பண்ணா, வேட்டையாடுகிற பொழுது அந்த பேடையை பிடித்து கொண்டுட்டான். பெண் பறவையை பிடித்து விட்டான். பிடித்து சாப்பிட போகிறான். இந்த ஆண் பறவை என்ன பண்ணுச்சு, அது மட்டும் தனியாக இருக்க விரும்பலை. அந்த ஆண் பறவை அந்த புல் என்ன நினைத்தது, ஆகா இவன் பசியினாலே தானே இப்படி செய்கிறான், இவனுக்கு பசியை போக்க வேண்டும். கம்பன் என்ன வார்த்தை போடுறான் பாருங்க, பாடுற பசியை நோக்கி, அவனுடைய பசி பாடுகின்ற அவன் பாடுபடுகிறான் இல்லையா, அந்த பாடுறு பசியை நோக்கி அந்த புறா என்ன பண்ணுச்சு, அந்த கீழே கிடந்த சருகையெல்லாம் மூட்டி தீயை பற்ற வச்சு அந்த தீயிலிருந்து எடுத்து வச்சு தன்னுடைய உடலையும் அதிலே போட்டு தன்னுடைய உடலையும் பொசுக்கி அவனுக்கு விருந்தாக கொடுத்தது. அவனுடைய பசியை போக்குவதற்கு இந்த ஒரு பறவை பத்தாது, என் மனைவி பத்தாது, என்னையும் எடுத்துக்கொள் என்று இந்த பறவை செய்ததே. இந்த சொல்லை ராமன் சொல்லி பாடுறு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பைம்புள் வீடு, இந்த 2 பேரும் இப்படி செஞ்சதுனாலே அவனுடைய பசியை போக்கியதுனாலே அவர்களுக்கு வீடு பேறு கிடைத்தது. அந்த வீடு பேருக்கு உயர்ந்த வார்த்தை, திருவார்த்தை வேதத்தின் விழுமிதன்றோ. அதை விட ஒரு பெரிய வேதம் இருக்க முடியுமா ஐயா? பகைவனுக்கும் அருள வேண்டும். இந்த உலகத்தில் இந்த ஒன்னே ஒன்று தெரிஞ்சால் எந்த கஷ்டமும் வராது சார். மன்னிக்க தெரியணும். எது இருந்தாலும் மன்னிக்க மட்டும் தெரிந்து விட்டால் இந்த உலகத்திலே நமக்கு எந்த கஷ்டமும் வராது. யார் என்ன செய்ய முடியும்? சிலுவையில் தூக்கி கொண்டு போகிறான், தன்னை அறைய போகிறான். அதுவும் 2 பக்கமும் 2 திருடனை நிற்க வச்சு அவர்களை அறைந்து நடுவில் இவரை நிற்க வைக்கிறார்கள். என்ன கொடுமை பாருங்கள். இயேசுபிரான் எங்கே அவரை இந்த 2 திருடர்களுக்கு நடுவிலே வைத்து சிலுவையிலே அறையப் போகின்ற பொழுது அதைத்தான் மரணப்பாடு என்று சொல்வார்கள். அந்த மரணப்பாட்டிலே கூட அவர் என்ன சொல்கிறார், எழிற்கனிவாய் மலர்ந்து என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை, மன்னியுங்கள் என்று சொன்னார். அதனால்தான் அவர் இறைவனாக திருப்பி மீட்சி பெற்று உயிரோடு வந்தார். இயேசு மீட்டு எழுந்தது அதனாலே தான். அந்த உயர்ந்த உள்ளம் எப்படி அந்த புல், கம்பன் சொல்லுகிறானே அந்த 2 புல்லுக்கும் வீடு பேறு கிடைத்ததோ அது மாதிரி இவர் இறைவனாக திரும்பி உயிர் பெற்று எழுந்தார், மீட்டு எழுந்தார். இந்த குணம் கிறிஸ்மஸ் தினத்தன்று நமக்கு வர வேண்டும். இது வரைக்கும் இல்லைனாலும் இனிமேல் நீங்கள் இந்த ஒரு சொல்லை, இந்த கிறிஸ்துவ கம்பன் சொல்லிய சொல்லை இந்த கிறிஸ்மஸ் திருநாளிலே மனத்திற்குள்ளே கொள்ளுங்கள். ஒரு வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இதை பெரிதுபடுத்தக்கூடாது. இதற்கு பழிக்கு பழி என்று போனால், கூன்கா கூன் என்று, இரத்தத்திற்கு ரத்தம் என்று போனால் இந்த உலகத்தில் முடிவே இல்லை. இந்த உலகம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், ஒரு சமரச பூங்காவாக மலர்ந்து குலுங்க வேண்டும் என்றால் ஒருவருக்கொருவர் இணக்கமாக அவர்கள் என்ன தவறு செய்யட்டுமே மன்னியுங்கள். எத்தனை முறை மன்னியுங்கள்? அதான் சொன்னாரே அவர் 70 times 7 times என்றார். எத்தனை 7 times? 70 times 7 என்று அது சரியான அந்த ஆங்கில சொல்ல எனக்கு வரவில்லை இப்பொழுது. அப்படி எத்தனை முறை மன்னிக்க முடியுமோ மன்னியுங்கள். அந்த மன்னித்தால் இந்த உலகம் ஒரு பெரிய அமைதி பூங்காவாக திகழும். இதுதான் இந்த கிறிஸ்மஸ் திருநாளிலே நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்பியது. அதை நாம் இன்றைய செய்தியாக, கிறிஸ்மஸ் செய்தியாக, கிறிஸ்மஸ் கிஃப்டாக, கிறிஸ்மஸ் பரிசாக நாம் எடுத்துக்கொண்டு, அதனாலே தான் சேசு புகழ் இசை கிருஷ்ண பிள்ளைக்கும் அடியேன் என்று கம்பன் அடிப்புடையவர்கள் பாடினார்கள். அல்லாட்டால் எத்தனையோ பேர் இருக்கிற பொழுது இவர் பாடிய இந்த கிறிஸ்துவ காப்பியத்திற்காக அல்ல, சொன்ன கருத்திற்காக. அந்த மீட்சி என்பது நாம் மீள வேண்டுமானால் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதனை மறக்கக்கூடாது. மன்னிப்போம், மறப்போம், மன்னிப்போம் என்றதை நமக்கு தருகின்ற இந்த கிறிஸ்மஸ் பரிசாக ஏற்று நாம் வாழ்வோம், உயர்வோம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.